உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிக்க போகிறேன் இன்று மாலையிலிருந்து என்று சொல்லியிருக்கிறார் என நட்டா அவர்களே என்னிடம் தெரிவித்தார். ஆக மொத்தம் கோயம்புத்தூர் பலாத்காரம் டெல்லியிலும் நடுநடுங்குகிறது. காரணம், மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக அந்த இடத்திற்கு சென்றிருக்க வேண்டும். கரூருக்கு சென்ற அவசியம் ஏன் கோவைக்கு செல்ல முடியவில்லை? திமுகவிற்கு ஒரு கரும்புள்ளி என்று நான் சொல்லிவிட்டேனே. ஏதோ மாத்தாட்டிக்கிறாங்க எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னுட்டு. கோபம் வருதுங்க, சொல்லாதீங்க தானே. இந்த திமுக அரசு இந்த ஒரு பெண்மணி ரோட்ல நடக்க முடியலன்னு என்னங்க பண்றது? கனிமொழி வாய கீழே பேசினாங்களே, எங்க போயிட்டாங்க இப்போ? எல்லாம் ஒன்னும் திராவிடம் 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 வாய் கீழே பேசுறாரு. விசிக தலைவர் திருமாவளவன் அவர் எங்க போயிட்டாரு? இருக்காரா இல்லையா? வெள்ளைங்கன்னு போயிட்டாரா? உயிரோடு இருக்காரா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம்? கோயம்புத்தூர் அல்ல, திருநெல்வேலியிலும் சரி, சென்னையிலும் சரி. என்னங்க இது? தமிழ்ல ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸை போடக்கூடிய திராணி இல்லை, ஒரு யோக்கியதை இல்லாத தமிழக அரசாங்கம் ஒரு டிஜிபி பில்லுக்கு எந்திரிக்கலாம். தமிழக அரசாங்கத்திற்கு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு இரண்டு விரோதிகள். ஒன்று திமுகவினுடைய தோழமை கட்சிகள், காங்கிரஸ், மதிமுக, விசிக, இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள். இவர்கள் தான் துரோகிகள் தமிழகத்திற்கு. காரணம், 2026 பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பேராபத்தாகத்தான் இருக்கும். சிவா, சட்ட ஒழுங்கு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றெல்லாம் ஒரு தமிழகத்தில் இன்று ஊடகங்கள், குறிப்பாக யூடியூப் பிரபலமாக இருக்கிறது. தெருக்கு தெரு யூடியூப் இருக்கிறது. அதன் மூலமாக பிரச்சனைகள் பொதுமக்களுடைய கவனத்திற்கு வருகிறது. மேற்பார்வையாளர்கள், ஆசிரியர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், நெறியாளர்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து தமிழ்நாடு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒன்று நீங்க பண்ணிருக்கீங்க, ரியல் ஒன். தாங்கள் தான் அதற்கு சேர்மன் என்று கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள் சிவா. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். சார், இன்னைக்கு தமிழகத்தையே பெரிய ஒரு அதிர்வலைக்கு, கதிகலக்கத்துக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய சம்பவம் நேற்று இரவு கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம். ஆண் நண்பரோட கல்லூரி மாணவி ஒருத்தங்க கோயம்புத்தூர் விமான நிலையத்துக்கு அருகாமையில நின்று பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு மர்ம கும்பல் அங்கு வந்து அந்த ஆண் நண்பரை அடித்து போட்டுவிட்டு அந்த மாணவியை கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. சோ இது பெரிய ஒரு பதட்டத்தையே உருவாக்கி இருக்கிறதுன்னு சொல்லலாம். அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற குரல்களை ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? மிக 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 துக்ககரமான சம்பவம். இன்று காலை நயினார் நாகேந்திரன், பாஜகவினுடைய தமிழக பாஜக தலைவர் மற்றும் ஆளுநர் RN ரவி அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று தர்பங்கா என்ற இடத்தில் பீகாரில் சுற்றுப்பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார் தேர்தல் பிரச்சாரத்திற்கு. அப்பொழுது அமித்ஷா அவர்களுக்கு பீகாரில் கோயம்புத்தூர் சமாச்சாரம் சொல்லப்பட்டது. ஒரு பெண்மணியை இப்படி கற்பழித்தார்கள் என்று. கொடூரமான பலாத்காரம். திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தினுடைய ஒரு கடைசி நாட்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆளுநருடைய கோபம் தெரிந்தது. நயினார் நாகேந்திரன் கோபம் தெரிந்தது. இன்று வானதி சீனிவாசனும் நட்டாவிடம் பேசி தான் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிக்க போகிறேன் இன்று மாலையிலிருந்து என்று சொல்லியிருக்கிறார் என நட்டா அவர்களே என்னிடம் தெரிவித்தார். ஆக மொத்தம் கோயம்புத்தூர் பலாத்காரம் டெல்லியிலும் நடுநடுங்குகிறது. காரணம், கேடுகட்ட திராணி இல்லாமல் பொதுமக்களுடைய உயிரை வாங்கக்கூடிய, எஸ்பெஷலி பெண்மணிகள் ராத்திரி நடக்க முடியல. நீங்களும் சொன்னீங்க, நானும் புரியுது. எல்லாருமே தமிழ்நாட்டில் ஒரு பெண்மணி இரவில் நடப்பது என்றால் மிகவும் பயமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான கும்பல் எப்படி பிரதமர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற இடங்கள் எல்லாம் ஒரு காலத்தில், ஏன் இப்பொழுது கூட சொல்லுகிறார்கள், பீகாரில் லாலு பிரசாத் யாதவோட ஜங்கல் ராஜ் என்று சொல்லுகிறார். அது மாதிரியாக கற்பழி ராஜ்யமாகிவிட்டது. அமைதி பூங்கா என்று மார்தட்டி கொள்ளக்கூடிய ஒரு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு இழிவு, கருப்பு புள்ளி. மு.க. ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக அந்த இடத்திற்கு சென்றிருக்க வேண்டும். கரூருக்கு சென்ற அவசியம் ஏன் கோவைக்கு செல்ல முடியவில்லை? அதைத்தான் SP வேலுமணி அவருடைய நிறுவனர் கூட்டத்தையும் பார்த்தேன். வானதி சீனிவாசனும் நயினார் நாகேந்திரன் பேசுவதையும் கேட்டேன். ஆனால் மத்திய உள்துறை செயலகத்தில்
டெல்லியில் கோவிந்த் நாராயண் என்று சொல்லக்கூடிய மத்திய ஐஏஎஸ் ஆபீசர், மத்திய உள்துறை செயலாளர் தமிழக டிஜிபிக்கு போன் போட்டு கேட்டு இருக்கிறார் என்ற செய்தியும் நான் ரியல் ஒன் நேர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எது இருப்பினும் 2026 பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சட்ட ஒழுங்கு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றெல்லாம் ஒரு வர்ணனை இருக்கிறதே, அதற்கு முத்தாய்ப்பு வைத்த மாதிரி, சிகரம் வைத்த மாதிரி இந்த ஒரு பாலியல் கொள்ளை என்பது, கொலை என்பது, கற்பழிப்பு என்பதெல்லாம் தமிழகத்தில் சர்வசாதாரணமாகிவிட்டது. காரணம் போதைப் பொருள். இன்று நான் கேள்விப்படுகிறேன் சிவா, தமிழகத்திலேயே கோவையில் தான் போதைப் பொருள் அதிகமாக தேக்கப்பட்டிருப்பதாக கேள்விப்படுகிறேன். ஒரு போலீஸ் அதிகாரியே சொல்றாரு, எனக்கு வெளில சொன்னேன்னு என்ன கொண்டுடுவாங்கன்னு. ஆக மொத்தம் தாண்டவம் ஆடுகிறது போதைப் பொருள். இதையெல்லாம் முடிவு கட்டு ஏப்ரல் 2026 திமுக அரசை வீட்டுக்கு வழி இல்லை என்றால் கண்டிப்பாக தமிழகம் பீகாரை விட மோசமாகிவிடும் என்று தான் சொல்லுகிறார்கள். சரி, இப்ப இந்த கோயம்புத்தூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது, குற்றவாளிகளை தேடக்கூடிய வேலையில ஈடுபட்டு இருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கிறது அப்படின்னா ஏற்கனவே ஒரு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் போது நடக்கக்கூடிய இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது திமுகவுக்கு எப்படி சார் இருக்கும்? பேராபத்தாகத்தான் இருக்கும் சிவா. திமுகவிற்கு ஒரு கரும்புள்ளி என்று நான் சொல்லிவிட்டேனே. ஏதோ மாத்தாட்டிக்கிறாங்க எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னுட்டு. கோபம் வருதுங்க, சொல்லாதீங்க தானே. இந்த திமுக அரசு என்னங்க இது ஒரு ஒரு பெண்மணி ரோட்ல நடக்க முடியலன்னு என்னங்க பண்றது? கனிமொழி வாய கீழே பேசினாங்களே, எங்க போச்சாங்க இப்போ அவங்க? இப்போ கனிமொழி திமுக காரெல்லாம் என்ன பண்றாங்க? வாயடிச்சாங்க, வாயில் வாழ்ப்பு வச்சிருக்காங்களா? என்ன வச்சிருக்காங்க? போதாத குறைக்கு சிவா, காங்கிரஸுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய 15 கோடி மாதத்திற்கு வாங்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன செய்கின்றன? கூட்டு கட்சிகள் என்ன செய்கின்றன? காங்கிரசும் மதிமுகவும் மற்ற தோழமை கட்சிகள் எல்லாம் ஒன்னும் திராவிடம் வாய் கீழே பேசுறாரு. விசிக தலைவர் திருமாவளவன் அவர் எங்க போயிட்டாரு? இருக்காரா இல்லையா? வெள்ளைங்க போயிட்டாரா? உயிரோடு இருக்காரா? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம்? தமிழகத்தில் இருப்பது நடப்பது திராவிட மாற்ற ஆட்சி, ஜங்கல் ராஜ் ஆட்சி. எங்க போனாலும் இன்று நான் 3 இடங்களில் நான் கேள்விப்பட்டேன். கோயம்புத்தூர் அல்ல, திருநெல்வேலியிலும் சரி, சென்னையிலும் சரி. என்னங்க இது? தமிழ்ல ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ போடக்கூடிய திராணி இல்ல, ஒரு யோக்கியதை இல்லாத தமிழக அரசாங்கம். ஒரு டிஜிபி இல்லங்க எந்திரிக்கலாம். இதையெல்லாம் விட்டு பார்த்தால் தமிழகத்தில் 2026 திமுக, அதனால்தான் விஜய், எடப்பாடி பழனிசாமி, நயினார் நாகேந்திரனுக்கு, அன்புமணி ராமதாஸுக்கு, அண்ணாமலைக்கெல்லாம் கும்பல் வருது. காரணம் அதான். விஜய் களத்துல இறங்கட்டும், பார்த்துட்டே இருங்க. நேத்தி அவர் எஸ்ஐஆர் கூட்டத்துக்கு போகலன்னு இவங்க வாய்க்கிழியே பேசுறாங்களே, எஸ்ஐஆர்னுட்டு. எஸ்ஐஆருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு தமிழ் எல்லா பத்திரிகைகளிலும். இத்தனாம் தேதியில வெளிப்படையாக நடத்துகிறது. தெருக்கு தெரு வரப்போறாங்க, வீட்டுக்கு வீடு வரப்போறாங்க. இதுல போலி ஓட்டு வேணுங்கிறாங்களா சார் திமுக? அப்போ இந்த எஸ்ஐஆர் என்னுடைய உடல்நிலை டென்ஷனை குறைச்சிக்கணும்னு பாக்குறேன். எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருதுங்க பார்த்தா. தமிழ்நாடு நினைச்சு எந்த தமிழ்நாட்டை வளர்த்த தமிழ்நாடு குட்டிச்சோடு ஆகிட்டாங்களே சார் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். சார், இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டெல்லியில இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எப்படி சார் பாக்குறாங்க? என்ன காரணம் அப்படின்னா, கடந்த காலங்கள்ல பொள்ளாச்சி சம்பவம் போன்ற பல சம்பவங்களை நாம பார்த்திருக்கோம். அதே போன்ற ஒரு சம்பவமாக தான் இதுவும் பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கல்லூரி மாணவி, அதே நேரத்தில் எதிரில் இருக்கக்கூடிய அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கடுமையான கண்டனங்களை, எதிர்ப்புகளை திமுகவுக்கு, ஆளும் கட்சிக்கு தெரிவிச்சிருக்காங்க. இந்த விஷயம் டெல்லியில இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எப்படி சார் பார்க்கறாங்க? தமிழக பத்திரிகையாளர்கள், குறிப்பாக தமிழக ஊடக நிலையாளர்கள் எல்லாம் கேலி செய்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சோரம் போன பத்திரிகையாளர்கள் என்று தான் டெல்லியில் இருக்கக்கூடிய பிரபல இந்தி பத்திரிகையாளர்கள், ஆங்கில பத்திரிகையாளர்கள் கருதுகிறார்கள். காரணம், பீகார் முடியிட்ட வரப்போறாங்க ஜனவரியில இருந்து. பார்த்துட்டு இதெல்லாம் வரும், நிறைய பேசக்கூடியவங்களாம் வருங்க சிவா. இதன் நடுவே தமிழகத்தில் நடக்கக்கூடியவைகளை எல்லாம் யூடியூப் போன்ற வழியில் தான் பிரபலமாக இந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தில் பேசுகிறார்களே தவிர தமிழ்ல பேசுறது கிடையாது. இவங்க தமிழை வளர்க்குறாங்களாம் இந்த டெலிவிஷன்காரங்கள்லாம். புதிய தலைமுறை, நம்ம தினத்தந்தி, நியூஸ் 18, நியூஸ் 7, ஜால்ரா எல்லாம் 2026 இருக்கவே இருக்குங்க. அதை தவிர தமிழகத்தில் இன்று ஊடகங்கள், குறிப்பாக யூடியூப்,
பிரபலமாக இருக்கிறது. தெருக்கு தெரு யூடியூப் இருக்கிறது. அதன் மூலமாக பிரச்சனைகள் பொதுமக்களுடைய கவனத்திற்கு வருகிறது. தமிழக அரசாங்கத்திற்கு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு 2 விரோதிகள். ஒன்று திமுகவினுடைய தோழமை கட்சிகள், காங்கிரஸ், மதிமுக, விசிக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள். இவர்கள் தான் துரோகிகள் தமிழகத்திற்கு. காரணம், திமுகவை பேச விடாம பண்ணி பணம் வாங்கியிருக்காங்க எல்லாம். ஒண்ணு. ரெண்டாவது, யூடியூப். தமிழகத்தில் இந்த யூடியூப் இல்லைன்னா தமிழ்நாட்டை என்னைக்கோ கட்சி வைப்பிருக்கும் ஒன்றாக. இதனிடையே நான் கேள்விப்படுகிறேன், தமிழக டிஜிட்டல் யூடியூப் அந்த மேற்பார்வையாளர்கள், ஆசிரியர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், நெறியாளர்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து தமிழ்நாடு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒன்று நீங்க பண்ணிருக்கீங்க, ரியல் ஒன், தாங்கள் தான் அதற்கு சேர்மன் என்று கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள் சிவா. சார், இந்த SIR விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்துல சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் செய்வதாக அந்த அனைத்து கட்சி கூட்டத்துல திமுக முடிவெடுத்திருக்கிறது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இப்ப சுப்ரீம் கோர்ட் வரக்கூடிய நிகழ்வு அது ஒன்னே ஒண்ணுங்க, இது ஆன்கோயிங் ப்ராசஸ்ங்க. இதே ராகுல் காந்தி சோர்னாரு, எங்க இப்ப வாய் மூடிட்டாரு. இப்போ சொல்லுங்க, வாய் மூடின்னு இருக்காரு இப்போ. அதனால தானே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. வேலைக்கு மேல பார்த்தீங்கன்னா SIRல இன்னைக்கு தமிழக தேர்தல் அதிகாரி மேடம் சொல்லியிருக்காங்க கிளியர். SIRக்காக வழங்கப்படும் கணக்கெடுப்பு படிவத்தை பொதுமக்கள் நிரப்பி கொடுக்கவில்லை என்றால் வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கப்படும் ஓப்பனா சொல்லிட்டாங்க இன்னைக்கு. அது எதை குறிக்கிறது? திமுக அது பாச்சா பலிக்காது. இது கான்ஸ்டிடியூஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓட்டுரிமை உங்களுக்கு தேவை. நீங்க திமுக காரெல்லாம் வாண்டான்னு சொல்லிடுவாங்க. அதிமுக வாங்கிட்டான்னா ஓட்டு கிடைக்காத போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இது SIRோட மோசம். அந்த அம்மா இன்னைக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்குது. திருமதி பட்நாயக் அவர்கள் சொன்ன நிருபர் கூட்டத்தை நான் கேட்டேன். அதிலிருந்து ஒன்று புரிகிறது. SIR விஷயத்தை பற்றி நேற்று நடந்த சர்வ கட்சி கூட்டத்தில் 42 கட்சி வந்ததுன்னு சொல்றாரு சிஎம். உங்களுக்கு ஒரு அவமானம் இல்லைங்க சார் திமுகக்கு? எங்க வீரமணி என்னைக்காவது போட்டி போட்டிருக்காரா சார்? SIR பார்த்துருக்காங்களா சார்? அவங்க களத்துல இறங்கிருக்காங்களா சார்? ஜாதரா அடிக்கிறத தவிர வேற என்ன சார் வீரமணிக்கு? திராவிட கழகத்திற்கும் மீதி சின்ன கட்சியெல்லாம், நான் ஒரு கட்சியில் அவங்களுக்குலாம் சின்னமே கிடையாதுங்க. அவங்களுக்கு கண்டெஸ்ட் பண்ணதே கிடையாதுங்க. 47 கட்சியில ஒரு 5-10 கட்சி தான் இம்பார்ட்டண்டா இருந்திருக்கும். மீதி எல்லாம் சேர்த்திருக்காங்க, ஜோடிச்சிருக்காங்க திமுகவினர். இது தப்பு. இது திமுகவுடைய அணுகுமுறை தப்பு. சின்ன கட்சி எல்லாம் போய் இது பாருங்க, 10 இடத்துல கூட போட்டியிடலைங்க. நான் அந்த பேரெல்லாம் நான் வச்சிருக்கேன். இது இந்த ஒரு தமிழக வாக்காளர்கள் கட்சி. இந்த வாக்காளர் கட்சி எவன்லாம் வாக்காளருக்கு எதிராக இருப்பாங்களே யாராவது? எதற்காகத்தான் இந்த மாதிரி செய்தாரோ MK ஸ்டாலின் தெரியவில்லை. அதில் அவருக்கு கண்டிப்பாக மூக்குடைப்பு கிடைக்கும் சிவா. சார், இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் நீட் போன்ற பல்வேறு விஷயங்கள்ல மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து, அந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுப்ரீம் கோர்ட் வந்து மூக்குடைஞ்சு திரும்பி இருக்காங்க. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்துடைப்புக்காகத்தான் திமுக பண்ணிட்டு இருக்காங்களா? சுப்ரீம் கோர்ட்ல மூக்குடைந்து தான் திரும்புவாங்களா? எப்படி சார் பார்ப்பது? சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கை கழுவி விட்டாங்க, அதோட சரி. இவங்க போராட்டம் பண்றேன்னா ஒன்றும் நடக்கல. போதாத குறைக்கு இப்ப பாருங்க, தமிழ்நாட்டில் நீட்டுக்கு சொன்னாருங்களே, அவருக்கு எங்க நீட்டு சுப்ரீம் கோர்ட் போக மாட்டேங்கிறாங்க. இந்த SIR கொண்டு சுப்ரீம் கோர்ட் போறேங்கிறாங்க. ஆக மொத்தம் திமுக செய்வது இரட்டை வேடம். இவர் போய் MK ஸ்டாலின் போய் எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் பாஜகவையும் சுற்றாரு, அன்புமணி ராமதாஸையும். உண்மையான ஒரு போராட்டம் என்ன என்று கேட்டால், போலி வாக்காளர்களை எடுக்க வேண்டும் என்பதுதான் SIRுடைய தலையாய கடமை. பீகார்ல ரோஹிங்யாஸ், நேபாளிக்காரங்க, பர்மாலேருந்து வந்தவங்க, அதாவது மயன்மார்லேருந்து வந்தவங்கள, பங்களாதேஷ்ல வந்தவங்கள எடுத்தாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரி கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் போலி வாக்காளர்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தான் இருக்கும். இப்போ பாருங்க, டோட்டல் எனிமினேஷன் ஆரம்பிச்சு நாளிலேருந்து ஆரம்பிக்குதுங்க. November 4th December 4th மட்டும். February 3rd அன்னைக்கு அந்த லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. புரியுதுங்களா? February 15 தமிழகத்தினுடைய தேர்தல் அட்டவணை அறிவித்து விடுவார்கள். ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் தேர்தல் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். அதெல்லாம் வரிசையா டேபிள் போட்டாங்க. எல்லாம் வெளிப்படையா இருக்கு. 3 இடத்துல 3 பிளாக் டெவலப்மெண்டல் ஆபீசர்ஸ்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. வீட்டுல கதவை தட்டி கேட்க போறாங்க.
இத்தனை இருக்கும் பொழுது மு.க. ஸ்டாலின் திசை திருப்புகிறார். காரணம் கே.என். நேரு. பாருங்க, போஸ்டர்லாம் கீழ்ச்சி போட்டுக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே. சொக்கை ஷர்ட்டை கிழிக்கிற மாதிரி திருச்சியில போட்டோலாம் நான் பார்த்தேன், வீடியோ பார்த்தேன். அங்க என்னதான் நடக்குதுன்னு தெரியல. கே.என். நேரு அவுத்து விட்டு போறாரா தெரியல. இருக்கிறத பார்த்தா பர்த்டே செலிப்ரேஷன் இல்லாத பண்ணாங்க. அதே மாதிரி எஸ்ஐஆரை கொண்டு பெரிய பூதமாக்கியது காரணம் நேருவினுடைய ஊழலை மறைப்பதற்காகத்தான் திமுக செய்த ஒரு சதி என்று சொல்லுகிறார்கள். பார்த்துட்டே இருங்க. அந்த அம்மா சொல்ற மாதிரி நீங்க அந்த ஃபார்த்தை ஃபில்அப் பண்ணி கொடுக்கலன்னா உங்களுடைய பெயர் வாக்காளர் லிஸ்ட் இருந்து எடுக்கப்படும். முடிஞ்சு போச்சு. அப்ப எங்க திமுக ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிடுமே. திமுக ஒருத்தன் வாக்கு போட ஜனநாயகம் காப்பாற்றப்படுகிறதுங்கிறாங்களே, இப்போ கொடுக்காத இருப்பாங்களா? ஒரு அந்த ஃபாரம் 3 ஃபாரம் ஃபில்அப் பண்ணுங்க சிவா. 3த்தையும் கொடுக்காத இருந்தா அதுவே சட்ட விரோதமாச்சுங்களே. பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.